ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கர்சவுண்ட் கிரியேஷன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக லிஸ்ட் ஆகக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ட்ரம்ப் டோக்கன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற டோக்கன் லிஸ்ட் அவுட் ஆகி ஜஸ்ட் ஒரு 12 hours கூட ஆகலை. லிஸ்ட் அவுட் அப்படிங்கிறத விட லான்ச் ஆகி 12 hours கூட ஆகலை. பட் ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மடங்குக்கு மேலே. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ இப்போ கரெக்டாக ₹301 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த காயின்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதோட பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டில் என்னோட கிரிப்டோ மார்க்கெட் நான் வந்து என்னோடய ஃபீல்டில் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. ஒரு பெரிய ஒரு மீம் காயின் வித் வெரி ஷார்ட் பீரியடில் ரொம்ப குறுகிய நேரத்தில் இந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த காயினை பற்றின டீட்டெயில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. இந்த காயின் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு வீடியோவில் அந்த காயினுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரீசெண்டாக அதை லான்ச் பண்ணதுலேருந்து அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயினை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் மேபி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நம்ம இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா, இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற காயின் ஒவ்வொரு காயினுக்குமே பேஸ்மெண்ட் ஒவ்வொரு கம்பெனிஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற காயின் அஃபிஷியலாக யாரால் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்போட தான் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது கரண்ட்லி இது லிஸ்ட் பண்ணுறத அஃபிஷியலாக டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்விட்டர் பேஜில், அதாவது x.comல அவரே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். மை நியூ அஃபிஷியல் மீம் இஸ் ஹேர் சொல்லிட்டு அவருடைய லாஸ்ட் ட்விட், இப்போ கரண்ட்லி அவரோட லாஸ்ட் ட்விட் வந்து இதாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 hours அந்த ஒரே ட்விட் தான் பண்ணிருக்காரு. அவரோட அஃபிஷியலாக அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ட்விட்னால் கிட்டத்தட்ட கிரிப்டோ மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $31. பட் இது லிஸ்ட் அவுட் பண்ணும்போது வெரி லோ ப்ரைஸில் தான் இருந்திருக்கும். இந்த ட்விட்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி நேரத்துக்கு முன்னாடி. இன்னைய டேட் வந்து பார்த்திங்கன்னா 18th January 2025. 17th January நம்ம இந்தியா டைம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங். அவங்களோட டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டைம் வந்து முன்ன பின்ன வரும். பட் இந்த டைமில் இருந்து கரெக்டாக 12 hours முன்னாடி தான் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. லான்ச் பண்ணும்போது எல்லா டோக்கனுமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்காது. பட் இவரோட டோக்கன் டேரெக்டாக மீம் காயின் SOL பிளாக் செயினில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அவரோட அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணதுனால இந்த காயினுடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணும்போது கரண்ட்லி, அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பேஸ் வேல்யூவில் இருந்திருக்கும். அதை வந்து எக்ஸ்சேஞ்சரில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சரும் கொண்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அந்தந்த எக்ஸ்சேஞ்சர், இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா MXC. இவங்க MXCயில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது $6 இருந்திருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இது ப்ராஃபிட்டு தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ $27, அதாவது $31 ஆல் டைம் ஹை ரீச் பண்ணி 27ல் நிற்குது. இது இன்னுமே பாசிபிள், நல்ல ஒரு அப் ஃபாரில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கிரிப்டோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்தளவுக்கு ஃப்ரண்டில் போன காயின்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய டெக்னிக்கல் அனலிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் அதாவது x.comல போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனலிசிஸ் எல்லாமே நம்மளோட இந்தியாவிலும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் நிறைய அதில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த காயினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இந்த காயினை பொறுத்தளவுக்கு நேற்று நைட்டு தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனடியாக வாங்கணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். இது அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்க்குறதுக்கு டேரெக்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதிலே பைனோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நமக்கு SOL இருந்தால் போதுமானது, அதில் நம்ம பை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்லை, டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சர்ஸில் லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காயினை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு நம்ம டேரெக்டாக காயின் மார்க்கெட்டுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு காயினும் இப்போ நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் புதுசாக வந்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சர் ஓப்பன் பண்ணாலும் சரி தான், ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அஃபிஷியலாக இருக்கக்கூடியது அந்த ட்ரம்ப் அப்படிங்கிற டோக்கன் தான் இருக்கும். நான் இப்போ சர்ச் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே ட்ரம்ப்னு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த காயின் கிரிப்டோவில் எத்தனாயிரம் காயினும் இருக்குது. இதில் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி 12 hours இந்த காயின் #28 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரேங்கிங் கிடச்சிருக்கு. அதாவது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டாக லார்ஜஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் கேப் கொண்ட காயினை உருவெடுத்திருக்கு. வெரி ஷார்ட் டைமில், ரொம்ப ஷார்ட் டைமில் இது வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதோட மேக்ஸிமம் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 million ட்ரம்ப். பட் கரண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை 200 million ட்ரம்ப். இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ சமயங்களில் 5.76 billion இருக்குது. இது ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி எந்த காயினுக்குனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே போய் அதோட டோட்டல் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காயினோட ஒரு
மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்தம் இவங்களோட டோட்டல் சப்ளை 1000. அதில் என்னென்ன இது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. 36% வந்து அதோட கிரியேட்டர்ஸ், அந்த காயின் கிரியேட் பண்ணுறவங்களுக்காகவும் டோட்டலாக இதில் என்னென்ன பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்மளுடைய டோட்டல் சர்க்குலேட்டிங் சப்ளைக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டிருக்கிறது வெறும் 20% காயின்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 100 காயின் உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா வெறும் 20 காயின் மட்டும்தான் சர்க்குலேட்டிங் சப்ளையில் இருக்குது. மிச்சம் எல்லாமே ஹோல்டர்ஸ்ட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட், ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலான பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெரி ஹையாக இருக்குது. ஈவன் இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி $31 இருக்குது. இன்னும் நிறைய ட்விட்டர் பேஜில், நிறைய டெலிகிராம் பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இது $100, $200, $1000 போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ETH அந்த மாதிரிலாம் எக்கச்சக்க விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் எல்லாமே எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ கரண்ட்லி இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது, ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறது. ஸோ இதை மாதிரி காயின்ஸை வந்து வித்தின் ஒரு காயின் லிஸ்ட் ஆகி வித்தின் இவ்வளோ நேரத்தில் ஈவன் பைனான்ஸோட ஃபியூச்சர்ஸ்லேயே கூட இது லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணதுக்கு பிற்பாடு இப்போ பைனான்ஸுடைய ஸ்பாட்டில் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்புனா கூட அதோட ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கிரிப்டோ மார்க்கெட்டில் நடந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தும் ஆக்கலாம், இல்லை அதே சமயத்தில் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக கூட போகலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு மார்க்கெட் தான். ஃபுல்லி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மார்க்கெட். ஜஸ்ட் வந்து வேர்ல்டில் டாப் 1 கண்ட்ரியான அமெரிக்கான பிரசிடென்ட் அஃபீஷியலாக ஒரு ட்விட்டர் பேஜில் இந்த நேமை போஸ்ட் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கு பிற்பாடு எக்கச்சக்க ரீட்வீட்ஸ், எக்கச்சக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட இதோட ஆல் டைம் ஹை இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை விட பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பை பண்ணி அவங்க தான் இதில் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த காயின்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாகவே நம்மளுடைய MXC எக்ஸ்சேஞ்சரில் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்சேஞ்சர்ஸில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் நைட் வித்தின் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கிரிப்டோவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்சேஞ்சரும் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த காயினுடைய ஒரு பம்ப் அப்படின்னு சொல்லி இருக்குது. டாப் 28 காயின்ஸில் வந்திருக்கு. ஸோ அதனால் இது பெரிய லெவலில் லிஸ்ட்டாக இருக்குது. இன் ஃபியூச்சரில் இந்த காயின் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணி இதை வாட்ச் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தளவுக்கு நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. இதில் நீங்கள் ஆசைப்பட்டு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணி இது எந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் நெக்ஸ்ட்டு இன்னொன்று வரப்போது நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒன்றில் பண்ணி லாஸ் ஆகிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து லாஸ் ஆயிரும். பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து நம்ம இன்றைக்கி எடுக்கல்ட்டா இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். மற்றபடி உங்களோட ட்ரேடிங், உங்களோட பணம், உங்களோட விஷயத்தை நீங்கள் சேஃபாக பார்த்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். மற்றதும் டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.